பக்தி வழி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். தமிழ்நாட்டில் மிக பேசப்படக்கூடிய ஒரு பொருளா மாறின ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். ஒரு குறிப்பிட்ட ராசிகள், அது மேஷமோ, ரிஷபமோ, மிதுனமோ, கடகமோ, சிம்மமோ, கன்னியோ, துலாமோ, விருச்சகம், தனுசு, மரம், கும்பம் என இந்த 12 ராசிகளில் இந்த ராசிக்காரர்கள் திருப்பதி போகக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி. ரொம்ப நாளாக ஒரு நிகழ்வு இருக்குது. நான் இதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இது யாரோ ஒருத்தர் இன்னைக்கு ஒரு கோயிலுக்கு போகும்போது, எல்லா கோயிலுக்கும் போகும்போது நிறைய யோகம் நல்லதும் இருக்குது, நிறைய சங்கடங்களும் இருக்குது. சில பேருக்கு போயிட்டு வரும்போது கால் அடிபடும், சில பேருக்கு போயிட்டு வரும்போது ஒரு பெரிய ஒரு வேலை கிடைக்கும். இப்படி ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனாலும் இங்கே வாழ்க்கையில் நடந்த ஒருத்தருக்கு, இவருக்கு ஒரே ரிஷபராசிக்கு ஒருத்தருக்கு வேலையும் கிடைச்சிருக்கு, இன்னொரு ரிஷபராசிக்கு வேலையும் போயிருக்கு ஒரு கோவிலுக்கு போயிட்டு வரும்போது. அதுக்காக இவர் போனார், இவருடைய ஜாதகத்தில் இவருக்கு வேலை கிடைக்கணும்னு இருக்குது, இவருடைய ஜாதகத்தில் வேலை போகணுன்னு இருக்குது. இந்த நேரத்தில் இந்த கோயிலுக்கு போன போது அது வேலை கிடைச்சதும் வேலை இல்லாமல் போனதும் ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை. வேலை கிடைக்கும்போது சந்தோஷம், வேலை போகும்போது தர்ம சங்கடம் தான். நிறைய உயிர் பலிகளே நிறைய கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நான் 2011-12 ஒரு 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 பேப்பரில் பார்க்குறேன். இதேமாரி ஈரோட்டு பக்கத்துலேருந்து ஒரு குடும்பம் தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு சாமி கும்பிட்டு போகும்போது தஞ்சாவூர் திருச்சி ரோட்டில் அந்த கார் ஆக்சிடெண்ட் ஆகி அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரும் இறந்துட்டாங்க. ப்ளஸ் அந்த ஓட்டிட்டு அந்த டிரைவரும் இறந்துட்டார். இது ஒரு ஒரு சங்கடமான ஒரு செய்தியை நான் படித்தேன். இது இப்போ நிறைய பேர் அதே ஒரு ஜோதிடர்கள் என்ன பண்ணுறாங்க, உதாரணமாக திருப்பதி போனால் கோடீஸ்வரர்கள் ஆகலாம் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. அப்போ திருப்பதியில் எத்தனை கோடி பேர் நீ கோடீஸ்வரர்களாக மாறி இருக்கணும் அப்படின்னு கேட்டால் அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. அது எப்படி ஆக முடியும்? கடவுள் என்ன பணம் கொடுக்குற வராங்க? கடவுள் சந்தோஷத்தை, நிம்மதியை, பணமும் நம்ம வச்சுக்கிட்டதுங்க. நீங்களும் நானும் ஒரு பேப்பரில் பிரிண்ட் பண்ணி வச்சுக்கிட்ட ஒரு பேப்பர் தாங்க. இதனால தான் பணம், சந்தோஷம் வரும், இதனால தான் நிம்மதி வரும் அப்படிங்கிறத நம்மளா ஏற்படுத்திக்கிட்ட ஒரு பெரிய ஒரு ஒரு வேலைன்னு நம்மளா வச்சுக்கிட்டோம், தொழில் நம்மளா வச்சுக்கிட்டோம். ஏன் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி இதுதான் தொழில், இதுதான் வேலைன்னு யாருக்காச்சும் இருந்துச்சா? என்னமோ ஏதோ ஒரு கிழங்கையோ, ஏதோ அரிசியோ, ஏதோ பருப்பையோ, எதையோ நம்ம ஏதோ ஒரு பழங்கனியை தின்னுக்கிட்டு ஆடு மாடு கோழி மாரி நம்மளும் ஒரு குரங்கு மாரி நம்மளும் ஏதோ ஒரு நாடோடித்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு, ஏதோ தண்ணியை குடிச்சிக்கிட்டு சந்தோஷமாக மக்களோட மக்களாக எவ்வளோ நேரம் அழகாக பேசிக்கிட்டு இருந்த ஒரு உறவுகள் இன்னைக்கு அறிவியல் வளர்ச்சி, நம்ம வளர்ச்சி தான். ஆனால் நீங்கள் அறிவியல் வளர்ச்சின்னு சொல்கிற நம்ம ஏன் நோயோட அறிவியல் வளர்ச்சியை பற்றி நம்ம பேச மாட்டேங்கிறோம்னு இங்கே யாரும் பேசுறது இல்லை. நோயோட வளர்ச்சியும் பேசணும், அறிவியலோட வளர்ச்சியும் பேசணும். சார், சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு முன்னாடி இந்த நோய் எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்னு நம்ம பார்த்தோம்ல, இது எவ்வளோ தூரம் நம்ம வளர்த்துருக்கோம் பார்த்தோம்ல அப்படின்னு. இப்போ நீங்கள் ஆச்சரியமாக நல்லது தான், சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் நல்லது தான், இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் இந்த நோயோட வளர்ச்சியை பற்றி நம்ம பேச மாட்டோங்கிறோம்லே. சரி, இப்போ நம்ம ஒரு திருப்பதி கோயிலுக்கு போனால் எல்லாரும் இந்த ராசிக்காரர் போகவே கூடாது. திருப்பதி சில ஒரு சில பேர்களுக்கு உதாரணமாக ஒரு சில ராசிகளுக்கு போனால், இப்போ துளாராசி போனால் சங்கடம் இருக்கும் அப்படின்னு ஒரு சில ராசிகளுக்கு உண்மையிலே துளாராசி போனால் யோகத்தை கொடுக்கும், பணத்தை கொடுக்கும். ஆனால் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை கொடுத்து ஜெயிக்க வைக்கும். இப்போ எல்லாருமே எல்லாமும் அப்படியே 24 மணி நேரமும் அப்படியே சந்தோஷமாக வாழ்ந்துட முடியுமா? இல்லை 24 மணி நேரம் துக்கமாக வாழ்ந்துட முடியுமா? ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நிம்மதி கிடைக்கணும், அவ்வளோதான். அதுதான் வேணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இன்னைக்கு வரைக்கும் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் பணம் கிடைக்கணும், கோயிலுக்கு போயிட்டு வந்தால் பதவி கிடைக்கணும், கோயிலுக்கு போயிட்டு வந்தால் பெரிய செல்வம் சேரணும். ஏங்க, அது எப்படிங்க? அது லாஜிக்கு? நீங்கள் கோயிலுக்கு போங்க, உங்களுக்கு என்ன கொடுக்கணும் அவருக்கு தெரியும், அவர் என்ன கொடுக்கணும்னு. நீங்கள் ஒரு கோயிலுக்கு போனால் இது நடக்கவே நடக்காதுன்ட்டு நீங்கள் போகாமல் ஒதுக்குறதும் தவறு. இல்லை இது நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு அங்கேயே இருக்கிறதும் தவறு. நீங்கள் கடவுளை போய் கும்பிடும்போது சாதாரண கும்பிட்டு வாங்க, நல்லது தான் நடக்கும். நீங்கள் மேஷமாக இருந்தாலும் மீனமாக இருந்தாலும் 12 ராசிகளாக இருந்தாலும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். ஆனால் இந்த ராசி போகவே கூடாது, தயவு செய்து திருப்பதி போகவே கூடாதுன்னு சொல்கிறாங்களா? அதுதான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு போங்க, சாமி கும்பிடுங்க. நீங்கள் அதுக்கிட்ட எதுவுமே கேட்காம சந்தோஷம் வாங்க. உங்களுக்கு என்ன கொடுக்கணும் பின்னாடியே அந்த திருப்பதி பெருமாளே உங்கள் கூட வந்துடுவார். உங்கள் கூட வருவார்னா வருவார்.
நிறைய அனுபவங்கள் நிறைய நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் வந்து திருப்பதி போய் நிறைய மாற்றங்கள், திருப்பங்கள் வந்திருக்கானா வந்திருக்கு. அதே மாற்றங்கள் வராதவங்களும் இருக்காங்க. உங்க நேரம் நல்லா இருந்துச்சுன்னா, அதுதான் சொல்றேன்ல. எத நீங்க மாற்றம்னு சொல்றீங்க? எத திருப்பம்னு சொல்றீங்க? எத யோகம்னு சொல்றீங்க? அது நீங்க ஒரு ஒரு உதாரணமா அப்பதான் ஒரு விஷயம் உங்களுக்கு ஆரம்பிச்சுச்சு. உங்க வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றம் வந்துச்சு. ஒருத்தர சந்திச்சீங்க. ஒருத்தர் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தது பிறகு ஒருத்தர சந்திச்சீங்க. அந்த கோயில்ல ஒரு பெரிய ஒரு ஒரு ஒருத்தருடைய தொடர்பு கிடைச்சுச்சு. அதுலேருந்து ஒரு மாற்றம் கிடைச்சுச்சு. அதுலேருந்து ஒரு வேலை கிடைச்சுச்சு. அதுலேருந்து ஒரு 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 வாய்ப்பு கிடைச்சுச்சு. அதுலேருந்து ஒரு முன்னேற்றம் கிடைச்சுச்சு. இப்படிதான் வருமே தவிர, ஒரே நாள்ல ஜாக்பாட்ல வந்து கோயில் போயிட்டு வந்தோனே கை அடிபட்டுச்சு, கால் அடிபட்டுச்சு, இடுப்பு அடிபட்டுச்சு. நீங்க திருப்பதி கோயில் போகலன்னாலும் உங்களுக்கு இடுப்பு அடிபடுமான்னு அடிபடும். நீங்க திருப்பதி கோயில் போகலன்னாலும் நட்டம் வருமா? நட்டம் வரும். நீங்க திருப்பதி கோயில் போகலன்னாலும் உங்களுக்கு இந்த நிகழ்வு நடக்குமா? எங்க தான் நடக்கும். நீங்க திருப்பதி கோயில் போனதால தான் உங்களுக்கு வந்து இது ஒரு ஜோதிடர் சொல்வது தான் இங்க பெரிய ஒரு வருத்தம். இவ்வளோ பேர் போறாங்களே, எவ்வளோ பேருக்கு மாற்றம் வந்திருக்கு, எவ்வளோ பேருக்கு திருப்பம் வந்திருக்கு, எவ்வளோ பேருக்கு யோகம் வந்திருக்கு. சில சில சங்கடங்களும் இருக்கும். அவங்கவங்க ஜாதகம் தான் அது பொறுப்பு. நீங்க நல்லா இருந்தாலும் நீங்க தான் பொறுப்பு. நல்லா இல்லன்னு நீங்க தான் பொறுப்பு. இதுல கடவுள் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த மகிழ்ச்சின்னு ஒண்ணு, சந்தோஷம் ஒண்ணு, நிம்மதின்னு ஒண்ணு, ஒரு பெரிய பொக்கிஷத்த நம்ம குடுக்குறது தான் கடவுளுடைய நிகழ்வே தவிர, வாய்ப்புகள் குடுக்குறது தான் கடவுள் தவிர, நீ வேகமா போறியா, மெதுவா போறியா? நான் பாதைய உருவாக்கி குடுக்குறேன். கடவுள் என்ன பண்ணுது? பாதைய உருவாக்கி குடுக்குது. நீ வேகமா போறியா, மெதுவா போறியாங்கிறது அவங்க முடிவு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். பாதைய மாத்த முடியாது. வண்டிய மாத்த முடியாது. ஆனா வண்டியில இருக்கக்கூடிய பிரேக்கும், வண்டியில இருக்கக்கூடிய வேகத்தையும் நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்க வாழ்க்கைய நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியுமா? கண்ட்ரோல் பண்ண முடியும். அத விட்டு திருப்பதி போனா திருப்பங்கள் உண்டான்னா உண்டு. நல்ல திருப்பங்களா, கெட்ட திருப்பங்களா அவங்கவங்க ஜாதகத்துக்கு தான் இருக்கும். அதுக்காக போகவே போகாதீங்க அப்படின்னு சொல்லி வெறுக்கிறது சங்கடமான ஒரு சூழ்நிலை. போனா கண்டிப்பா ஒரு மாற்றம் இருக்கான மாற்றம் இருக்கு. ஆனா உடனே அது நடக்கும்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க. ஒரு 3 மாதம், 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம் கழிச்சு நடக்கும் நடக்கும். என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒவ்வொரு மாதமும் அவர் இதுவரைக்கும் திருப்பதி போகாம இருந்தது கிடையாது. அவர் சொல்லுவாரு. இன்னைக்கும் அவர் வந்து ஒரு நடுத்தர குடும்பத்துல இருக்கிறாரு. ரூ. 240 செலவு பண்ணுவாரு. அதுக்கு திருப்பதிக்கு போயிட்டு வர்றதுக்கு சென்னையிலேருந்து. அவரு சொல்லுவாரு, "ஆ ஒவ்வொரு மாதமும் எனக்கு ஒரு மாற்றம் கிடைக்குது. ஒவ்வொரு மாதமும் அந்த திருப்பதி பெருமாள் எனக்கு ஒரு வாய்ப்பு குடுக்குறாரு. அதுதான் என் வாழ்க்கை இன்னைக்கு வரைக்கும் நான் மாறிக்கிட்டே இருந்துச்சு." இத்தன வருஷம் எனக்கு தெரிஞ்சு லாக்டவுன் பீரியட்ல கூட அவர் போயிட்டு வந்தாரு. அதான் ஆச்சரியம். கோவிலே மூடி இருக்கு. ஆனா என்ன திருப்பதியில போய் படுத்துருவாரு. திருப்பதியில போய் படுத்திருந்துட்டு நான் வந்துருவேன். அப்படின்னு சொல்லுவாரு. இன்னைக்கு வரைக்கும் அவர் ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிருக்கு. நெறைய பேரோட வாழ்க்கை மாறி இருக்கு. ஏன்னா, ஏதோ ஒரு எல்லார்ட்டயும் கேட்பேன். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமான நிலைப்பாடு இருக்கு. அதுமாரி திருப்பதிங்கிறது ஒரு பெரிய பலமான ஒரு நிகழ்வு. அத கொண்டாடுங்க. ஆனா வந்து அதுக்காக ஒதுக்காதீங்க. இது ஒரு தனிப்பட்டதில சரி உதாரணமா நம்ம வந்து இப்ப மேசராசிக்காரங்க போகலாமா அப்படின்னு கேட்டா, ஓகே போங்க. கண்டிப்பா உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றம் உண்டாகும். ரிஷபராசி கண்டிப்பா போகலாம். மிதுன ராசி போகும்போது கவனமா போங்க. கடகராசி கடகலக்கணமா இருந்துச்சுட்டு கண்டிப்பா நீங்க போயே தீரணும். சிம்ம ராசி போகும்போது கவனமா போங்க. அடுத்து கன்னிராசி போகும்போது உங்களுக்கு கன்னிராசி உண்மையிலேயே ஒரு பெரிய பாக்கியம் தான். நீங்க கன்னிராசி போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு பாக்கியம் உண்டான்னா உண்டு. இப்போ உதாரணமா இது சார் இது 2026 வச்சு நீங்க சொல்றீங்களான்னு கேட்டா, ஆமா 2026 வச்சு நான் சொல்றேன். சார் இப்ப துலா ராசி போகலாமா? கொஞ்சம் கவனமா போங்க. விருச்சிக ராசி கண்டிப்பா தயவு செய்து விருச்சிக ராசி திருப்பதி போக முடியும்னா கண்டிப்பா போங்க. பெரிய பெரிய மாற்றம் இருக்கா அப்படின்னா, பெரிய மாற்றம் இருக்கு. கன்னிராசி சாரி தனுசு ராசி தயவு செய்து ரொம்ப 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 கவனமா இருக்கணும். பெருமாள் போகும்போதே அவர் என்ன பண்ணுவாரு, நம்ம ஒரு சாட்டைய சுழட்டுற மாரி எப்படி ஐயனார் சாட்டைய சுழட்டுற மாரி ஒரு சுழட்ட தான் செய்வார் தனுசு ராசிக்கு. அதே மகர ராசி கொண்டாடி தான் தீர்த்துவார். மகர ராசிக்காரங்க யாராச்சும் திருப்பதி பெருமாளை கொண்டாடணும். அப்படி கொண்டாடி தீர்க்கணும். அப்படியே ஒரு சின்ன குழந்தை மாரி பெருமாள் துள்ளி குதிச்சு விளையாடுவார். யாரு? மகர ராசிக்கிட்ட. அதே கும்பராசிக்கிட்ட வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம், பேரு, புகழ், மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாம் கும்பராசிக்கு. ஒரு குதூகலமா இருப்பாருன்னா, உண்மையிலே பெருமாள் கொண்டாடுவாரு அந்த கும்பராசியும். அடுத்தது மீனராசிக்கு, நீங்க என்ன முயற்சி செஞ்சாலும், என்ன உங்க வாழ்க்கையில என்ன வேணுமோ, வேணுங்கிறத கேளு, எடுத்துக்க அப்படிங்கிறது மீனராசி. இப்படி பெருமாளை பொறுத்தளவுக்கு 12 தாண்டவம் ஆடி, 12 ரூபத்திலயும் இந்த பெருமாள் வந்து திருப்பதி பெருமாள் ஆடுவாரு. ஒரு சில ராசிக்கு சங்கடம் இருக்கும். ஒரு சில ராசிக்கு நல்லா இருக்கும். அத விட்டு நீங்க வந்து உடனே வந்து இதுதான், அதுதான் நீங்க யாரும் ம் பா கவனமா போங்க. இப்ப யாரு கவனமா போகணும்? மிதுன ராசி கவனமா போகணும். சிம்ம ராசி கவனமா போகணும். துலா ராசி கவனமா போகணும். தனுசு ராசி கவனமா போகணும். மீன ராசி ஓகே பரவால்ல. மத்த ராசிக்கெல்லாம் கொண்டாடி தீர்க்கலாமா? கொண்டாடி தீர்க்கலாம். நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ பேர், புகழா, பணமா, படிப்பா, கல்வியா, செல்வமா எல்லாமே உங்களுக்கு குடுப்பாருன்னா குடுப்பாரு தான். வாய்ப்பு குடுங்க. வாய்ப்பு தான் குடுப்பாரு.
ஒரு பணமெல்லாம் கொடுக்க மாட்டார் பெரும்பாலும். பணம் அவங்க திருப்பதி லெட்ல போய் திருப்பதி லெட்ட வாங்கிட்டு வரலாமே தவிர, நீங்க போனீங்கன்னா, நீங்க எல்லாருமே நீங்க நினைப்பாங்க நெறைய பேரு. நான் அமெரிக்கா போகும்போது என்ட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. இமிகிரேஷன்ல ஒரு கேள்வி கேட்டாங்க. "எதுக்குப்பா நீ அமெரிக்கா வந்த?" அப்படின்னு சுத்தி பார்க்க. சுத்தி பார்க்கன்னா, எதுக்கு வந்தேன்னா, நான் வந்து ஒவ்வொரு புத்தகம் எழுதும்போதும் ஒவ்வொரு ஊர்ல இருக்கணும்னு ஆசைப்படுவேன். நான் இந்த புத்தகம் எழுதும்போது நான் அமெரிக்கால இருக்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்காக வந்தேன் அப்படின்னோன, "சரி, சரி" அப்படின்னாங்க. சில இடங்கள்ல போகும்போது உங்கள அறியாம சில பேரோட வேகமோ, சில ஒண்ணும் இல்ல. திருப்பதி பெருமாள் கோயில்ல உங்க எதிரிய பார்க்குறீங்கன்னு வச்சுக்கங்களேன், அங்க எதிரியா நினைக்க மாட்டீங்க. யாரோ ஒருத்தனா தான் நினைப்பீங்க. அதே உங்க ஊர்ல அந்த எதிரிய பார்த்தீங்கன்னா, அங்க எதிரியா பார்த்துட்டு, "நான் யாரு தெரியுமா?" அப்படி, "நீ யாரு தெரியுமா? இவன் மீசியம் இருக்கு, அவன் மீசியம் இருக்கு. நான் யாரு தெரியுமா?" அப்படின்னு சண்டைய போட்டுக்கிட்டு, அதே திருப்பதியில போய் அந்த 2 பேரும் பார்த்தா கூட பேசுவாங்க, சிரிப்பாங்க, சாதாரண வணக்கம் சொல்லிருவாங்க. சாதாரணமா கடந்து கூட போயிடுவாங்க. அப்ப அந்த இடத்துக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கான்னா இருக்கு. ஆனா அந்த வாழ்க்கை மாறுவதும், மாறாமல் இருப்பதும் அவரவர் ஜாதகங்கள் நிலைகளை பொறுத்தே இருக்கே தவிர, வாய்ப்புகள் கொடுப்பதும், வாய்ப்புகள் கொடுக்காமல் இருப்பதும் உங்க ஜாதகத்தின் அடிப்படையில், கர்ம விதிகளின் அடிப்படையில் அந்த பெருமாள் உங்களுக்கு படி அளப்பார்னா படி அளப்பார். உங்க வாழ்க்கையும் உங்களுக்கும் நல்லதொரு வாழ்க்கையில பெரிய பொக்கிஷமான படிப்பு, செல்வம், பேரு, புகழ், நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லா 16 செல்வங்களும் பெற்று அந்த அந்த பெருமாளுடைய திருப்பதி பெருமாளுடைய ஆசீர்வாதம் உங்களும், உங்க குடும்பமும், உங்களுடைய கூட இருக்கக்கூடிய நட்புகளுக்கும் எல்லாரும் கிடைக்கணும். எல்லாருடைய வாழ்க்கையும் மாறணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன். செல்வ செழிப்போட கண்டிப்பா வந்து எல்லாரும் வாழணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்க. ரொம்ப சந்தோஷம். நன்றி. வணக்கம்.